நீ வீண் விரயம் பண்ண அந்த காசுக்கு அந்த பொண்ணுக்கு நகை வாங்கி போட்டீங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டியாவது இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு தொழிலை வச்சு கொடுத்தீங்கன்னா அவன் பொழப்பா நடத்திட்டு போவான். அப்ப இஸ்லாம் சொல்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் கல்யாணம்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இதை இஸ்லாம் சொன்னபடி நீ செஞ்சு பாரு, அல்லாஹ் சொன்னபடி செஞ்சு பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செஞ்சு பாரு. பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடாம கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? நம்ம அஜத் வந்தாதான் கல்யாணம் நம்ம நினைக்கிறேன். நபிகள் நாயகத்துக்கு மேல அஜத் மாதிரி பெரிய ஆளுங்களா? அப்ப பெரிய பெரிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் திருமணம் முடிச்சிட்டு வந்து சொல்லி அடுத்த நாள் என்னன்னு கேட்கும் பொழுது எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நபிகள் நாயகத்தை கூப்பிடவும் இல்லை, சொல்லவும் இல்லை, கேட்டதுனால சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோன்னு, திருமணம் என்பது மகிழ்ச்சி எப்போதும் தரக்கூடியதா இருக்கணுமே தவிர அந்த ஒரு நாள் மட்டும் மகிழ்ச்சின்னு ஒரு போலித்தனமான ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள அம்புட்டு கவலை வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தை வைத்துக் கொண்டு அவன் எப்போது நிற்பான் இவன் நிற்பான், அதை இது ஒரு சந்தோஷமா? அதை சந்தோஷமா நம்ம நடத்த முடியாதா? கல்யாணம் பண்ணிட்டு நீங்க தூங்கி இருக்கிறீங்களா பெற்றோர்கள்? இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிவிட்டு இரவுல உங்களுக்கு தூங்க முடிகிறதா? அப்ப இந்த மாதிரி பெரிய சிரமம் கஷ்டமாக செஞ்சிடறான் பெரும்பாலானவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்ற, பேர் வைக்கிறீங்களா, பேரை வச்சிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு விழா, இதுக்கு எதுக்கு பந்தல், இதுக்கு எதுக்கு விருந்து, இதுக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? பேர் வைக்கிறது, சுண்ணத்து பண்றது, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து அதுக்கு ஒரு விழா நடத்துறது, இப்படி நம்மளா செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பொருளாதாரம் வீணாகுதா இல்லையா? இன்னைக்கு பொருளாதாரம்ங்கிறதுக்காக தானே நம்ம மனைவி மக்கள் விட்டு வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறீங்க. ஏன் அதை நீங்க சேமிச்சு வச்சிருந்தா அந்த கஷ்டப்பட தேவை இருக்காத. செலவை குறைச்சா வரவை குறைச்சிக்கலாமே. நீங்க செலவை நீங்களா வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு 25 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் செலவு போடுறதுனாலதான் அதுக்காக வேண்டிய கஷ்டப்பட வேண்டி இருக்குது. எவனாச்சும் பொண்டாட்டி பிள்ளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? எதுக்காக வேண்டி இருக்கிறத கொண்டு வாழலாம்னா தேவையில்லையே. நீங்க அல்லாஹ் சொன்னபடி உங்களுடைய செலவுகள் அமைத்துக் கொண்டால் வரவுக்காக வேண்டி அலைய மாட்டோமே, இருக்கிற கொண்டு வாழ்ந்துட்டு போயிருவோமே. அப்ப இது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் இதெல்லாம். இதை பார்த்தோம்னு சொன்னா ஆமா வீடு குடி போறது அவ்வளவு லேசா இருக்கிறது, பேர் வைக்கிற ஒரு லேசா இருக்கிறது, கல்யாணம் ஒரு லேசா இருக்கிறது, அந்த பிள்ளையே பிறந்துச்சு சந்தோஷமா கொண்டாடுறா கொண்டாடி போ, ஒரு சந்தோஷமான காரியம் தான். ஆம்பளை பிள்ளைனா வசதி இருந்தா 2 ஆட்டை எடுத்து ஏழைகளுக்கு விருந்து கொடு, சொந்தக்காரங்களுக்கு விருந்து போடு, இல்லைன்னா பொம்பளை பிள்ளை ஒரு ஆட்டாரு இவ்வளவு முடிச்சு கேட்பா. அவ்வளவுதான். ஒரு வீடு கட்டினா கஷ்டப்பட்டு ஒரு விருந்த கொடு, அவ்வளவு அவன் முடிஞ்ச விஷயத்துல ஒரு கல்யாண விருந்து, ஒரு வீடு கட்டினா ஒரு விருந்து, குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விருந்து. இவ்வளவு இப்படி நெறிப்படுத்தி அது சிம்பிள் ஆக்கி வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்துல விருந்துனா ஆட்டடிச்சு பிரியாணி கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது, சிம்பிளா ஆகிட்டு போயிடலாம். அப்ப இஸ்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறதோ அதுல உங்களுக்கு நன்மையா இருக்கா இல்லையா? எல்லாமே அல்லாஹ் சொன்னபடி கேட்டோம்னு சொன்னா குடும்பத்துக்கு நன்மை, தனிப்பட்ட மனுஷனுக்கு நன்மை. அதே மாதிரி ஒரு கணவன் குடும்பமும் வாழ்றாங்க, தனி மனிதன் இப்படி செய்யறான்னு வைங்க, கணவன் மனைவி வாழ்றாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது. இதுல 2 பேருமே இறைவன் என்ன சொல்றாங்கிற கட்டுப்பட்டு நடந்தால் பிரச்சனை வருமா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை கட்டுப்பட்டு நடந்து 2 பேருக்கு நன்மையா இருக்குமா இல்லையா? சிம்பிளா இஸ்லாம் லாஜிக் சொல்றது. கணவன் மனைவினா 2 பேர், அவன் ஆம்பளை நீ பொம்பளை, 2 பேருடைய உடல் அமைப்பு வேற, 2 பேருடைய குணம் வேற, 2 பேருடைய பழக்க வழக்கங்கள் வேறையா தான் இருக்கு. அதுல பொம்பளையா தான் இருப்பா, எப்போதுமே ஆம்பளையா தான் இருப்பான். விதி விலக்க 1-2 வேண்டா தேரும். பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? ஆம்பளைங்கிறோம் எல்லா இடத்துலயும் ஆம்பளைக்குன்னு ஒண்ணு இருக்கிறது, அப்படித்தான் இருப்பான். பொம்பளைக்குன்னு சிலது இருக்கு, அப்படித்தான் இருப்பா. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எந்த ஒருத்தனும் தன்னுடைய ஒரு மனைவியை வெறுத்து விட வேண்டாம். ஏன் நீங்க வெறுத்தீங்க என்று சொன்னா இப்படி யோசிச்சு பாருங்க, சரி இதை வெறுக்கிறீங்கல்ல, வேற என்ன நல்லது இருக்குன்னு கூடுதலா இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுத்தால் இன்றைய மின்ஹா குலுக்கன் வெளிய மின்ஹா ஆகிற ஒரு குணம் உனக்கு அவள்கிட்ட பிடிக்கல என்று சொன்னா இன்னொரு குணம் உனக்கு பிடிக்கும்பா. புருஷனை உனக்கு ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கலன்னு வை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, பிடிச்ச விஷயம் அங்க இருக்கு. அப்ப 100% பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்குமா யாருக்காச்சும்? நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனை. இஸ்லாம் எப்படி சொல்லி தருது? நீங்கள் தான் தேவையில்லாம குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர 100% இந்த புருஷனுக்கு இந்த பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்தை இல்லைன்னு ஒரு குடும்பம் இருக்கா உலகத்துல? காட்ட இயலுமா? எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் 100% இவ விரும்புறபடி அவன் நடந்தான்னு காட்ட இயலுமா? அல்ல அவன் விரும்புறபடி இவன் நடந்தான்னு காட்ட இயலுமா? நடக்கவே நடக்காது. எல்லாம் இருக்கு, மனசுல குறை இருக்கும். அது சைசிட்டு போயிடுறாங்க. முக்கால்வாசி பேரு வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு இது புரியாம என்ன செய்யறது? என்ன அப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டான், சோத்துல உப்பு போடலங்கிறதுக்கெல்லாம் பஞ்சாயத்து விவகாரம் வரும். நம்ம மறக்க மாட்டோம், மனசை மறக்க மாட்டோமா, ஆம்பளை மறக்க மாட்டோமா? அப்ப எத்தனை விஷயங்கள், சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட காட்சியை பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், நல்ல கண்ணியமான முறையில நல்ல முறையில குடும்பத்தை நடத்துங்க 2 பேரும். பெண்களை நீங்க கவலைப்படுத்திடாதீங்க, கண்டிக்கிறா இருந்தா கூட தனியா வச்சு கண்டிச்சுக்கிறீங்க. அவங்கள்ட்ட நல்ல நல்ல தரமான உணவு கொடுங்க, நீங்க சாப்பிட அவங்களுக்கு கொடுங்க, நீங்க அணிகிறத அவங்களுக்கு கொடுங்க.
அவங்க வேற உங்களுடைய தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தவிர அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறாதீங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் இங்கேயும் அறிவுரை சொல்லுது, அங்கேயும் அறிவுரை சொல்லுது. பொம்பளை ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு, கணவன் அனுசரிச்சு நடந்துக்கிறேன்னு, சும்மா கோவப்படுத்த கூடாது. ஆம்பளைக்கு அறிவுரை சொல்லி பொம்பளைக்கு அறிவுரை சொல்லி அந்த மாதிரி இல்லைன்னா மலக்குகள் சபித்துக் கொண்டிருப்பார்கள். கணவன் கோவப்படுற மாதிரி நடந்தால் வானவர்கள் இது கூட விளங்காம, வாழ்க்கையுடைய அர்த்தம் கூட விளங்காம இப்படி கிடக்கிறாள்னு சொல்லிட்டு வானவர்களுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இப்படிலாம் சொன்னதுனால என்ன தலைமொழி போயிடும், கேடு வந்துடும். நல்லது தானே. அவனுக்கு என்ன வழங்க? ஆமா நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாமே, நம்மளும் மனுஷன், நம்மளும் எடுத்து தப்பு செஞ்சுதானே இருக்கிறோம், நம்மளும் பேசிதானே இருக்கிறோம், அவளை அப்படி நினைச்சு பாருங்களேன், சரியா போயிருமே இல்லாம. அதையும் தாண்டி முக்கியமான இல்லற பிரச்சனையே ஒரு பிரச்சனையாக ஆகும் பொழுது அது முடியாது. அப்ப பிரிஞ்சுக்கிறங்க. அப்படி எப்ப பிரிஞ்சு சொல்றது, எப்ப பிரிஞ்சு நியாயமா இருக்கு. வேற வேற காரணம் இல்லாம நீங்க பிரிஞ்சால் உலகத்துல செல்லும். ஆனால் எப்ப பிரிவது நியாயம், எதுக்காக கல்யாணம் பண்றோமோ அந்த பிரச்சனையில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமே, ஆனால் அப்ப என்ன செஞ்சுக்கிறங்க, பிரிஞ்சுக்கிறங்க, பிரச்சனை இல்ல. அப்படி பிரியும் பொழுது கூட உனக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கு ஒண்ணு பிடிக்கல, பிரியுறீங்களா, சேர்த்த வாழ முடியாதா? அல்ல மகா கெட்டவனா இருக்கானா, மகா கெட்டவளா இருக்கிறாளா, இவளோட இருந்தா நம்முடைய தீன ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் பாதிக்கப்படுமா, அல்ல இவனோட இருந்தா நமக்கு ஒண்ணுமே சரியா வர அப்படின்னு நினைக்கிறானா? அப்ப என்ன பண்ணணும், அதாவது கல்யாணத்திலையும் உழவு சொல்லி எளிமையா நடத்துங்கிறது, அப்புறம் பிரச்சனை வந்தா பேசுங்கிறது, சண்டை வந்தோன்னு எடுத்தங்க வைத்தேன்னு சொல்லாம நடுவுல ஆளை வச்சு சமரசம் பேசுங்கன்னு சொல்லுது. மூணாவது ஆட்களை வச்சு பேசி பாக்குறோம். கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுது. தற்காலிகமா பிரிஞ்சிருந்து பாக்குறோம். அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்துல என்ன செய்யுங்க, நீங்க ஒரு பிரிஞ்சுக்கிட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனையாக்க வேணாம். அதே நேரத்தில் பெண் பாதிக்கப்படுறதுனால அவளுக்கு நல்ல முறையில கொடுக்க வேண்டியதை கொடுங்க. வசதி உள்ளவர்கள் அதுக்கு தக்கவாறு கொடுங்க, ஏழையா இருக்கிறவங்க அதுக்கு தக்கவாறு கொடுங்க. இப்ப இது நல்லதா கேட்டதா? குடும்பத்துல தலையிடுதுல இஸ்லாமுடைய இந்த தலையீடு நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையா கெட்டதா? உங்களுக்கு நன்மை. இஸ்லாம் ஏன் தலையிடுறது கேட்டா உங்களுக்கு கெட்டதா போயிடும். தலையிடு நல்ல தலையிடட்டும், இறைவா என் விஷயம் நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தி பாருங்க. துன்யாவிலையும் நிம்மதி தானே, துன்யாவிலையும் சந்தோஷம் தானே. அது மாதிரியான ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம். டைவர்ஸ் பண்ணா அதுக்குரிய செக்யூரிட்டி தொகை கொடுத்து அனுப்பிவிடு, அதை நம்ம பார்க்கிறோம். பெண்ணுக்கு பிடிக்காட்டி அது மாதிரி அவளுக்கு அது மாதிரியான விவாகரத்து உரிமை இருக்கிறது. இப்படி உங்களுடைய கல்யாணம் காட்சி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதுல எல்லாம் தலையிட்டு நீங்க மனுஷன் பிரச்சனை வரத்தான் செய்யும், நான் தலையிட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்றேன், நான் சொல்றபடி நீங்க கேட்டு பாருங்க சரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உலகத்துல கடவுள் கண்டிப்பா எல்லாம் கவனிக்கணும். நம்ம மேல கருணை உள்ளவனா இருந்தால் இவங்களுக்கு ஒண்ணு பத்தல பாவம் விளங்காம உணர்ச்சி போட்டு செய்யறவனா இருக்கான் மனுஷன். திடீர்னு கோவம் வந்தா சிந்திக்க மாட்டேங்கிறான், ஆசைப்பட்டா சிந்திக்க மாட்டேங்கிறான், கவலை வந்தா சிந்திக்க மாட்டேங்கிறான், நம்ம தான் இவனுக்கு வழிகாட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையோட இறைவன் வழிகாட்டுகிறான் என்று அதை விரும்பி ஏத்துக்கிறன்னு. நம்மளுக்கு கேட்க மாட்டானா, நமக்கு சொல்ல மாட்டானா, நமக்கு இதுக்கு வழிகாட்டுதல் தரமாட்டானா, தேடி தேடி பார்த்து அப்படிதான் என் இறைவன் சொல்கிறானா அப்படி நீ கேட்டு பாரு. இந்த துன்யாவில் உனக்கு என்ன கஷ்டம், வேற என்ன நன்மையை நாடுற, உன் வாழ்க்கை நல்லா இருந்த அப்புறம் என்ன, நீ போய் வியாபாரம் பண்ண போற, வியாபாரம் பண்ண போக நீ பாட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒண்ணு உனக்கு கஷ்டமா இருக்கு, அவன் மக்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது இஸ்லாம் தலையிடும். நான் வியாபாரம் பண்ண போறேன்னு, என்ன வியாபாரம் பண்ண, என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணுப்பா, அடுத்தவனுக்கு கேடு செய்யறது விற்காத. இது என்ன கேடு, இப்ப என்ன இதுல என்ன குடிமொழி போச்சு, நீ அடுத்தவனுக்கு கேடு செய்யற மாதிரி சாராயம் விற்காத, லாட்டரி சீட்டு விற்காத, பீடி சிகரெட்டு புகையிலை பொருளை விற்காத, கேடு தரக்கூடியதை விற்காத, தாயத்து தட்டி என்று மக்களை ஏமாத்துவதற்கு பயன்படக்கூடிய மெட்டீரியலை நீ விற்காத. மனிதனுக்கு எதெல்லாம் பிசிக்கலாக உடம்பு ரீதியாக அல்லது மன ரீதியாக அவனை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது. இது நல்லதா கெட்டதா? உனக்கு வேணா நீ வித்து உனக்கு 100 ரூபாய் கிடைக்கலாம், அப்ப இதுல உனக்கு நன்மை நீ நினைக்கலாம். ஆனா உண்மையில பார்த்தது உனக்கு நன்மையா? எத்தனை பேர் திட்டுவான், எத்தனை பேருடைய குடும்பம் நாசமா போவேன். அப்ப இவ்வளவு பேரை கெடுத்து நாசமாக்கின பாவத்தை சுமந்து கொண்டு நமக்கு நன்மையா? நாளைக்கு நம்மள்ட்ட இந்த மாதிரி விற்கிற பழக்கமா இருக்கும்போது நம்ம பிள்ளைய நம்ம குடும்பத்தில் உள்ள அதுக்கு ஒரு பழி ஆயிட்டாண்டா அதுக்கு யார் பொறுப்பு? அப்ப இந்த தீமைகள் வேணாம், இது வைக்க கூடாது, இந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வந்தால் நமக்கு நன்மையா இல்லையா? அப்ப இஸ்லாம் அது தலையிடுது, வியாபாரத்தில் தலையிடுது. வியாபாரம் நீ பள்ளி வாசலுக்கு வந்தோடு நிப்பாட்டிக்க போய் வியாபாரத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கப்பான்னு இஸ்லாம் சொல்லாது. என்ன சொல்ல, நான் தான் தலையிடுவேன், நான் தலையிட்டு தான் நீ எப்படி நடக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இஸ்லாம் தலையிடுதா இல்லையா? இது நன்மை. அதே மாதிரி என்ன, கலப்படம் பண்ணி வித்துறாத. ஒரு பொருள்னா அந்த பொருளை வித்துரு. கலப்படம் பண்ணலாம், கலப்படம் பண்ணா கலப்படத்தை சொல்லி வித்துரு. கலப்படம் தீய கலப்படம் தானே. டீனா என்ன, தேநீர், பால், தண்ணி, சீனி எல்லாம் கலந்துதான் ஒரு பொருளை தயாரிக்க முடியும். ஆனா அதுக்கு பேர் கலப்படம் கிடையாது. பாலையும் தண்ணியும் கூட கலந்து வித்துட்டு போயிடலாம். என்ன சொல்லணும், 1 லிட்டர் பால் 2 லிட்டர் தண்ணியை கலந்து விற்கிறோம்னு சொல்லிட்டு போ, தேவைப்படுச்சுன்னா அப்படி வித்துட்டு போகலாம். நீ சொல்லாம விற்க கூடாது.
கலந்துட்டீங்கன்னா இதுல இவ்வளவு தண்ணி இருக்கு இவ்வளவு இது இருக்குன்னு கரெக்டா சொல்லி வித்தா தப்பு கிடையாது. அப்ப கலப்பணம் தண்ணியை கலக்கிற விட்டு தள்ளுங்க.